உங்களுக்கு இருக்க பைசாவா நான் உனக்கு புது ஃபோன் வாங்கி தரேன். புது ஃபோன் வாங்கி தரியாடி? அத்தைக்கு ஃபோன் இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா? நீ எப்போ பார்த்தா? இல்லை நான் சொல்லிட்டு இருக்க முன்னே நீ எப்போ பெரியப்பாட்ட பேசினாலா என் செல்லில் இந்த செல்லு மாற்றணும் நீ அதை காதை கேட்ட அதை பற்றினா நான் இப்போ உங்ககிட்ட சொல்லேன். அப்படியா மக்களே? நீ கேட்டுட்டு இருந்தியா நான் பெரியப்பாட்ட எனக்கு செல்லு எடுக்கணும், இந்த செல்லு நல்லா இல்லைன்னு சொன்னதை நீ கேட்டுட்டு இருந்தியோ? அப்படியா? அதான் நீ உன் உண்டியலடாக காசு அத்தைக்கு தரப்போறியோ? சரி எப்போ தாரான்னு சொல்லு மக்களே, போய் எடுப்போம். அந்த உண்டியில் நிறைய அதுக்கப்புறம் மாமா உடச்சி அதுக்கப்புறம் மாமா நான் நிறைய ஃபோன் வாங்கிக்கலாம். ஐயா அது வரைக்கும் நான் நீ போன் எடுத்துற வரைக்கும் நான் காவல் இருக்கணுமோ? பேசுங்க. அவ சேர்க்கது ஒரு உண்டியல் பெரியம்மா கழுத்துல இருக்க தம்பிக்கு ஒரு இது. இந்த சர்வீஸுக்கு அது என்னது அவருக்கு சிவபெருமானுக்கு ட்ரெஸ் வாங்கினா அதுக்கு ஜாக்கெட் அது ஒரு சைடு போட்டு இன்னும் ஒரு சாரி பார்த்து நல்லா இருக்குன்னு என் உண்டியல இருக்க சாரி வாங்கி தரேன்னா அது ஒரு சைடு. அப்பா கஷ்டப்படுவா அப்பாய் கொடுப்பேன் இன்னைக்கு காலையில சொன்னா அது ஒண்ணு. அதெல்லாம் இருக்கட்டு, என் பிள்ளைக்கு இவ்வளவு வரத்த பாக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கா? இருக்குது ஒரு உண்டியல் அதை வச்சுட்டு 9 அவருக்கு பங்கு வச்சாச்சு. சரி பரவாயில்ல. இந்த வயசுல ஒரு பிள்ளை நீ பெரியப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த உனக்கு செல்லு இல்லைன்னு நீ பேசிட்டு இருந்த பெரிய எல்லாத்த நான் உனக்கு செல்லு எடுத்து தரேன்னு சொல்லதுக்கு ஒரு பிள்ளைக்கு மனசு வரும்னா அது எவ்வளவு பெரிய மனசு. என் பிள்ளை பத்தியா தங்கமே வாயால வடை சுட்டுட்டு போயிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் பிள்ளை வளர்ந்து நிறைய காசு சம்பாரிச்சு பெரியப்பா அப்பா அத்தை தாத்தா பாட்டி எல்லாத்தையும் நல்லாக்கி வைப்பா. பத்தியா மக்களே? எல்லாத்தையும் நல்லா வளர்த்தி விடணும்னா தங்கமே நல்லா வளர்த்து எனக்கு ஒரு ஆசை. அப்படியாடி தங்கமே? சூப்பர்னா உன் வாழ்த்து உன்னோட எண்ணங்கள் நிறைவேற அத்தையோட வாழ்த்துக்கள்.